ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தவக்கால சிந்தனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் ஆண்டவரை தேடுவதனாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான இறைமக்களே, இந்த தவக்காலம் இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவரை தேடுகிற காலம். இந்த தேடுகிற காலத்தை குறித்து ஆண்டோடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. 2 குறிப்பேடு 15வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, நீங்கள் ஆண்டவரை நாடினால் அவரை கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணிப்பார். எனக்கு அருமையான இறை மக்களே, ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரோடு கூட உறவாடுவது இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பஞ்சாப் மாநிலத்திலே சுந்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய இளம் பிராயத்தில் அவனுக்கு பல்வேறு கேள்விகள், கடவுளை குறித்தான கேள்விகள், உண்மையான கடவுள் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு அவன் உள்ளத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. அவனுடைய வாலிப காலத்தில் திடீரென்று அவருடைய தாயார் மரித்து போனார்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தனிமை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, சமாதானம் இல்லை, உலகத்துடைய பாவ போராட்டங்கள், இவைகளுக்கு நடுவே அந்த வாலிபன் போராடினான். ஒரு நாள் பாருங்கள், உண்மை தெய்வத்தை கண்டடையும்படி அவன் ஒரு முடிவு செய்தான், ஒரு தீர்மானத்தை எடுத்தான். தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே இருந்து கடவுளை தேட ஆரம்பித்தான். உண்மையான தெய்வம் என்று சொல்லி யார் இருக்கிறார்கள், அந்த தெய்வம் இன்றைக்கு அதிகாலை வரை நான் தேடுவேன், அந்த அதிகாலை வரை நான் தேடும் பொழுது உண்மை தெய்வம் யார் என்று சொல்லி எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை தேட ஆரம்பித்தான். இல்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து மாண்டு போய்விடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் செய்து தேடின பொழுது அதிகாலை நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவனுக்கும்பாக, அந்த வாலிபனுக்கும்பாக, சுந்தருக்கும்பாக தோன்றி சொன்னார், நானே உன்னை மீட்ட தெய்வம், நானே உலகத்தின் இரட்சகர், மீட்பர், உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தோன்றி சொன்னார். அந்த நாளிலிருந்து சுந்தர் சாது சுந்தர் சிங்காக மாறினார். அதற்கு பிறகு பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மாறினார். ஆண்டவருடைய ஊழியத்தை இந்திய தேசம் முழுவதும் எங்கும் போய், கிராமங்கள் தோறும் போய் அவன் சொல்லி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணினான். இந்த தவ காலத்தில் கூட எனக்கு அருமையான இறைமக்களை, ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடும் பொழுது பாருங்கள், அவரை நாம் கண்டடைவோம். அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது அவரை முகத்தை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் மத்தேயு 6:33 முதலாவது அவருக்கு உரியதை நாம் தேடும் பொழுது பின்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவரை தேடும் பொழுது ஆன்மீக ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உலகத்துடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய உலக ஆசீர்வாதங்கள் அவரை தேடும் பொழுது அவரோடு கூட கொடுக்கப்படும். அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த தவக்காலத்தில் அர்ப்பணிங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.